தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் ஒரு 17 வயது பள்ளி மாணவி சரியானபடிக்கு கழிவறை இல்லைன்ட்டு இயற்கைவாதி கழிக்கிறதுக்காண்டி காட்டுக்கு போயிருக்காங்க. சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டு வாளிகள் வன்கொடுமை செஞ்சு துண்டு துண்டாக வெட்டி வீசிட்டு போனது அந்த ஊர் மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்குமுறை. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஒரு 70 வயது முதியவரை கொன்னுட்டு 60 வயதான ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. செங்கல்பட்டிலிருந்து மதுராங்கத்துக்கு வண்டியில் சிறுவனும் சிறுமியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது குடிபோதையில் வந்த ஒரு 4 பரதேசி பன்னாட நாய்ங்க, மாட்டுக்கு பிறந்த நாய்ங்க அந்த பெண் பிள்ளைய 14 வயசு ஏரிக்கரையில் விட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அண்ணா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருங்கன்னா ஆயுள் தண்டனை. இது எதுக்கு ஆயுள் தண்டனை? அவனுக்கு 3 வேளை சோத்தை போட்டு சிறைச்சாலையின் கட்டி வாழ்நாள் முழுவதும் சிறை 3 வேளை உணவு. தன் பிள்ளை இறந்து போச்சு பாலியல் வன்கொடுமையினால போராட்டிருக்க மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. மக்கள் பிச்சு துண்டு துண்டா பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதை பார்த்தாங்கன்னு வச்சுங்க, இந்த கொடூர நான் இங்கே பார்க்குறப்ப திரும்புவாங்கல்ல. எதுக்கு? சீரையில் போட்டு அவனுக்கு சாவர வரைக்கும் சோத்தை போட்டு. சட்டம் ஒழுங்குமுறை சுத்தமாக சரியில்லை. சட்டம் ஒழுங்குமுறை கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடக்கவே நடக்காது. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுற கட்சியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த சட்டம் ஒழுங்குமுறை இப்படி தான் இருக்கு, மாறவே இல்லை. இனிமேல் வந்தாலும் அவங்க இந்த சட்டம் ஒழுங்குமுறை இப்படியே தான் இருக்கும். பெண் பிள்ளைக்கு பாதுகாப்புன்றாங்க. எங்க இருக்கு பாதுகாப்பு? தொடர்ந்து வரிசையா லைனா போயிட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் 43 குழந்தைங்க சாப்பாட்டில் பள்ளி விழுந்தது. அந்த உணவை சாப்பிட்டு அரசு மருத்துவமனையில் போராடிட்டு இருக்காங்க. அசால்ட். உணவு பாதுகாப்புலையும் ஒன்றும் இல்லை பள்ளிக்கூடங்கள். இவங்களை விட்டா இது போயிட்டே தான் இருக்கும். கொத்து கொத்தா பெண் பிள்ளைகளும் சரி பாதுகாப்புன்றது மாற்றணும். மக்கள் நம்ம தான் சிந்திக்கணும். கடுமையான சட்டம் இருக்கணும், கடுமையான தண்டனை இருக்கணும். அந்த கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் இந்த பிரச்சனை மேல் முடியும். வணக்கம்.